whooping cough அதாவது விட்டு விட்டு இருமல் வர்றது. நம்ம அழும்போது எப்படி தேம்பி தேம்பி அழறமோ அதே மாதிரி இரும்பும் போதும் சிலர் தேம்பி தேம்பி இரும்புவாங்க. இதுக்கு நிறைய காரணம் இருக்கும். ட்ரை காஃப் வந்துருச்சு அப்படின்னா இது நடக்கும். ஆனா இந்த காஃப் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் தலைவலிக்கும், அதுக்கப்புறம் நெஞ்சு வலிக்கும், உடம்பே வலிக்க ஆரம்பிச்சிடும். சோ இதுக்கு என்னதான் ரெமெடி இருக்கு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நிறைய இருக்கு. இது பல ஏஜ் டைப்லயும் வரும். பெரியவங்களால இதை தாங்கிக்க முடியும், ஆனா இதுவே சின்ன பசங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை தாங்க முடியாது. சோ இதுக்கு நேச்சுரலான ரெமெடிஸ் சில இருக்கு. அதுல முதன்மையானது saffron. குங்குமப்பூ நேச்சுரல் ரெமெடி ஃபார் whooping cough. அது மட்டும் இல்லாம இது இந்த whooping cough வர்றதுக்கான பாக்டீரியாவை அழிக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த காஃபுக்கு நல்ல ஒரு மெடிசனாவும் இருக்கு. அடுத்தது ஒயிட் சாமந்தி பூ. இந்த சாமமைல் டீ என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு whooping cough இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நல்ல ரிலீஃப் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இது இம்யூன் பூஸ்டிங் அப்படிங்கறதால உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு எந்த மாதிரியான ப்ராப்ளம்ல நீங்க இருந்தாலும் அதை உடனடியா உங்களை காப்பாத்தும். அடுத்தது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கிற ஆல்மண்ட். இது whooping cough மாதிரியான சிம்டம்ஸ்க்கு நல்ல ஒரு மெடிசன். இதுலயும் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால இது ஈஸியா உங்களோட whooping cough சரி பண்ணும்.